பாதி கோலம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் பாதி போட்டுட்டு இருக்காங்க. காய வச்சு நல்ல வெயிலில் காய்ச்சிச்சுனாக்கா வரகத்துக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அவங்க எத்தனை வந்தாங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. எனக்கு தெரியலப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ எடுத்துட்டேன் வச்சுட்டு இது நடுவில் ஒரு பெரிய குச்சி வச்சு ரெட்டை வண்டி மாதிரி ஓட்டுவோம். இந்த வெயிலையா என்னன்னு தெரியல, மொத்தமே காஞ்சி இந்த மாதிரி இலெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மாடி மேலே போனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் சைலண்டாக போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. கோலம் தான் போட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மா அப்பா ஆய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கோலம் போடலாம் மாடி மேலே வந்து. எனக்கு பெருசாக கோலம் ரொம்ப தெரியாது, எது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் வரைஞ்சிடுவேன். அது மாதிரி கோலம் போடலாம் அழகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனுக்குறோம். பாதி கோலம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் பாதி போட்டுட்டு இருக்காங்க. மேலே நல்லா காற்று வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மர காற்று சூப்பராக வருது மேலே. நம்ம கோலம் மட்டும் முடிச்சிட்டீங்களா? இல்லை இல்லை, சூப்பராக இருக்கு கோலம். சின்னதாக ஒரு 5 புள்ளி வைப்பேன். பார்த்தீங்கன்னா ஏதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்கே ஒரு பூ போட்டு வரைஞ்சிடுவேன். போட்டுட்டோம்பா. புளியாங்கொட்டை அன்னைக்கே உரிச்சிங்க, இன்னும் எதுவுமே செய்யாமல் இருக்கீங்களேம்மா? ஆமாப்பா, நம்ம வறுத்துட்டு ஊற வச்சு சாப்பிடலான்னு எடுத்துன்னு வந்தோம். அது பார்த்தீங்கன்னாக்கா காய வச்சு நல்ல வெயிலில் காய்ச்சிச்சுனாக்கா வரகத்துக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இந்த வெயிலில் காய வச்சு வச்சுக்கிறோம். எடுத்துன்னு போயிடலாம். இப்போ எடுத்துன்னு போயிட்டு இது வறுத்து நம்ம ஊற வைக்கலாம். ஏதுமா அந்த நுங்கு வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தாங்கப்பா. இதை அவங்க எடுத்துன்னு வந்தாங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, வெட்டி சாப்பிடலான்னு சொல்லி எடுத்துன்னு வந்துக்கிறோம். நல்லா பெருசா இருக்கு. எப்படி வெட்ட போறோம்னு தெரியல, அது வேற. வாங்க ட்ரை பண்ணி அப்படின்னா வெட்டலாம். வாங்கம்மா பார்க்கலாம். உள்ள வெயிட்டா இருக்குதுப்பா. அதான் பெரிய பெரிய நுங்கா இருக்கு. நம்ம எப்போ நுங்கு ஆசைப்பட்டோம்னா கடையில தான் வாங்குவோம். பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாங்க நம்மளுக்கு. இதை வெட்டி தான் இப்போ எடுத்து எப்படி சாப்பிடணும், எப்படி வெட்ட போறோம்னு தெரியல. இதுமா கத்தியில் வெட்டலாமா? இழுக்க முடியாது போல, கத்தியில் தட்டலாம். கத்தியை நம்ம ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஐயோ நமக்கு எடுத்து தெரிஞ்ச மாதிரி எடுத்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கம்மா, எடுத்துக்கோ. எடுத்து தட்டில் வச்சுப்பா. கரெக்டாகவே எடுக்க வரலம்மா நம்மளுக்கு. ஏதோ அந்த வரைக்கும் கத்தியை வச்சு இப்படி பண்ணி எடுத்துக்குவோம். எனக்கு தெரியலப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ எடுத்துட்டேன். ஊர்லலாம் பனங்காய் வெட்டின்னு வந்தாங்கன்னா இந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா, அப்பெல்லாம் வெட்டி கொடுத்தாங்கன்னா இப்படி கையை விட்டு நம்ம இப்படி சாப்பிடுவோம். கத்தியில் வெட்டலாம் நீங்கள் வந்துட்டு தெரியல. ஊரில் வந்து கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போனால் அவங்க அழகாக வெட்டி அவங்க கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நுங்கு சாப்பிடலாம். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டோம். இது தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதை எடுத்தே சாப்பிட முடியுமா, தெரியவே மாட்டேங்குது. கை விட்டே சாப்பிடுவோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு தெரியாமல் அப்படியே வெட்டி வெட்டி தூளாக என்னென்னோ நான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எடுத்துட்டோம். அம்மா வேற சொல்லிட்டு போனாங்க. அம்மா கோயில் பேருக்கு போய்க்கிறாங்க. கோயில் பேருக்கிற வேலை செய்வாங்க அம்மா. ஸோ கூப்பிட்டாங்க, வாமான்னு கூப்பிட்டோம். நான் இப்போ பொழுது போயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. நான் போய் கோயில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் எடுத்து வைங்கன்னாங்க. வந்தால் சொல்ல போகிறாங்க, இதுனா நுங்கு மரத்தை இப்படி எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு வந்து கேட்க போகிறாங்க. இது ரொம்ப நல்லதுங்கம்மா. இந்த நுங்கு வந்து நல்லா சூட்டுக்கு, இந்த வெயில் வர இப்போ காயுது இல்லையா, நம்ம வயிறு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சூட்டுக்கு ரொம்ப நல்லது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடலாம். இது இந்த நேரத்தில் எங்கே கிடைக்குதோ வாங்கி சாப்பிடலாம். இது நுங்கு எடுக்க தெரியாமல் ஏதோ எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டவே முடியல. இதை இந்த கத்தி வேற அவங்க அப்பா சமையல் வேலைக்கு போவாரு. அவங்க அப்பா இருந்தாலும் சமையல் வேலை செய்வாரு. அந்த சமையல் வேலைக்கு கத்தி அந்த கத்தி தொடவே விட மாட்டாரு. எதுக்காச்சும் எத்தோம்னா கூட கத்தி வைங்க சமையல் வேலை செய்யற கத்தி அப்படின்னு. அந்த கத்தி தான் எத்தனை வந்துட்டோம், ஈஸியா இருக்கும் அறிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு. எப்படியோ ஒரு வழியா எப்படியோ எடுத்து சாப்பிட்டோமா. இந்த நுங்கை ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு இது எடுத்துட்டோம்னாக்கா இதில் இந்த நடுவில் ஒரு குச்சி சொருவிடுவோம். நீட்டாக ஒரு குச்சி சொருவிட்டு ஒரு வண்டி ஒத்த வண்டி இப்படி ஓட்டுவோம். இன்னொன்று எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த வாட்டுக்கு ஒரு குச்சி சொருவிட்டு இப்படி வச்சுட்டு இது நடுவில் ஒரு பெரிய குச்சி வச்சு ரெட்டை வண்டி மாதிரி ஓட்டுவோம். நல்லா இருக்கும். அந்த நுங்கு வண்டி ஓட்டுவோம். இந்த மாதிரி விளையாடுமா, சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் விளையாடுவோம். நல்லா இருக்குங்க இந்த நுங்குல விளையாடுறது. இந்த சக்கையெல்லாம் வெட்டி அதெல்லாம் கூட காய வச்சு அடுப்பு எரி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது காய வைக்கிறதா இல்லை நம்ம குப்பியில் போட்டுருந்தா, குப்பியில் தான் போட்டுருக்கும் போது இது காயத்துக்கு வேற ரொம்ப லேட் ஆகும் போல இது. இந்த சக்கையெல்லாம் எடுத்து இந்த கோழி பையில போட்டு எத்தனை போட்டுருவோமா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு மே மாதம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஸ்கூல் படிக்க சொல்ல மே மாதம் ஆனால் கரெக்டாக ஒரு 10 நாள் ஊருக்கு போயிடுவோம். வேலை செய்யறதெல்லாம் லீவ் கேட்டுட்டு 10 நாள், வருஷத்தில் 10 நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம். இவங்களுக்கு எப்போ லீவ் விடுவோம்னா இவங்க காத்துன்னு இருப்பாங்க ஊருக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக. அங்கே போனோம்னா அப்பா நாற்று பறிக்கிற வேலைக்கு போவார். அவர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கையில் கொடுத்துட்டு பசங்க கையில் அந்த இடத்துல போகுமா தேரடியாண்ட போனீங்கன்னா நுங்கு வெட்டுவாங்க, வாங்கி வந்து சாப்பிடுங்க 11 மணிக்கு 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார். வருஷம் போகிறப்பெல்லாம் இந்த நுங்கு அங்கே போய் வாங்கி சாப்பிடுவோம். இந்த நுங்கு வெட்டும் போது அந்த ஞாபகம்லாம் வருது. போய் நம்ம ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு முன்னாடிலாம் வருஷம் போவோம். நம்ம ஊருக்கு போய் ஊரில் இவங்களுக்கு அது மாதிரி கூப்பிட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு போயிட்டு. நம்ம அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டோம். இந்த பாயே வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம மொத்தம் இதில் ஒழு விட்டுட்டோம். பாயிலேயே வேற பாய் எடுத்துன்னு வந்து போட்டோம். பாய் எடுத்து போய் அலசிதான் காய வைக்கணும். என்னம்மா அந்த ரோஜா செடி இப்படி காஞ்சி போச்சு? ஆமாப்பா, என்னன்னே தெரியல. வெயில் காயறதுனாலே என்னன்னு தெரியல. நல்லாவே காஞ்சி மொத்தம் இலையுமே கொட்டி போயிடுச்சுப்பா. இந்த பாருங்கம்மா, நம்ம ரொம்ப ஆசையா இந்த ரோஜா செடியை வாங்கிட்டு வந்து வச்சோம். 3 பூ கூட நல்லா அழகா மஞ்சள் கலர்ல பூத்து இருந்துச்சு. அந்த பூ பூக்குற வரைக்கும் அழகா இருந்து அதுக்கப்புறம் இந்த வெயிலையா என்னன்னு தெரியல மொத்தமே காஞ்சி இந்த மாதிரி இலெல்லாம் காஞ்சி போயிடுச்சுங்கம்மா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணிட்டு அதுல இருந்து விதையை சும்மா எடுத்து வந்து போட்டேன். அது இன்னும் இது வந்து சின்ன சின்னதான் நான் நினைச்சிருந்தேன். இப்பதான் பார்த்தா இந்த இலையை பார்த்துக்கிறது எனக்கு ஞாபகமே வருது. இந்த மஞ்சள் பூசணிக்காவுடைய அந்த விதைதான் பொழுது நம்ம போட்டோமே அந்த செடின்னு சொல்லிட்டு நினைச்சுனுங்கிறேன். முடக்கத்தாங்கிற செடி கூட இப்படி செடி கூட பெருசாக நட்டு வச்சு எனக்கு செடியும் நடுக்கும்போது டவுட் தான் இவ்வளோ பெருசாக நடுறோம் வராதுன்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரியே வரல. இது கூட விதை வச்சுக்கிறோம். விதை போட்டு நம்ம வளர வைப்போம்மா. நம்ம நுங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.